ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேட் ட்ரெஷர். இன்றைக்கி நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். இது மைதா, ஒயிட் சுகர், கொக்கோ பவுடர் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். அதாவது நெல்லிக்காய் கருப்பட்டி இது ரெண்டும் வச்சு பண்ண போகிறோம். முதல்ல இந்த நெல்லிக்காய் கருப்பட்டி 1.5 கப் தண்ணி எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கருப்பட்டி இருக்குல்ல, பாம் ஜாங்கிரின்னு சொல்லுவாங்க, இது இந்த மாதிரி உடச்சி 1.5 கப் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த கருப்பட்டி கொஞ்சம் கரைஞ்சி இந்த மாதிரி வரப்போ நம்ம வச்சுருக்க நெல்லிக்காய் இது நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கப் நெல்லிக்காய். அந்த 1/4 கப் நெல்லிக்காவை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா அப்சர்வ் பண்ண அப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ நம்ம கேக்கு ரெடி பண்ணிக்கலாம். இது 1 கப் வீட் ஃப்ளவர் கோதுமை மாவு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சோண்டு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாவு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம கேக்கோட பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக வரும். இதுக்கப்புறம் 1/4 கப் எண்ணெய். இது நம்ம நெல்லிக்காய் பாம் ஜாங்கிரி போட்டு பண்ணி வச்சோம்ல, அது 1 கப் ரெடியாக வச்சுருக்கேன் நான். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா 1/4 கப் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வினிகர் ஆட் பண்ணோம்ல, அதுதான் இந்த கேக் சூப்பர் சாஃப்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ ஒன்றில் பாருங்கள். நம்ம இந்த ஆட் பண்ண வினிகர் அந்த கேக் அவ்வளோ சாஃப்டாக ஆக்கியிருக்கும். இப்போது நம்ம அந்த 1 கப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, நெல்லிக்காயும் அந்த கருப்பட்டியும் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை 1 கப் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் நம்ம வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நட்ஸு இல்லைனா சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது பார்க்க ஒரு சாக்லேட் கேக் மாதிரி இருக்குது பேட்டரி. இப்போது இதை நம்ம ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு மாற்றிக்கலாம். அப்படி கேக் டின் இல்லைனா இதை பண்ணுங்கள். முதல்ல இந்த மாதிரி ஒரு விசில் எடுத்துகிட்டு அதில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் ஃப்ளோர்னாலும் வீட் ஃப்ளோர் இல்லை மைதா எதுனாலும் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அது மேலே தடவிக்கோங்க. பாத்திரத்தோடு ஒட்டாமல் வரும், அப்போ தான் நம்மளோட கேக். இப்போது இதை நம்ம மாற்றிடலாம். அந்த பாத்திரத்தில் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்கோம்ல இட்லி குக்கரில் ஒரு 40 to 45 மினிட்ஸ் வைங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே ஒரு ஸ்டாண்ட் மேலே வைங்க. அவ்வளோதான், அது ரெடி ஆகட்டும். அது ரெடி ஆகக்குள்ளே நம்ம இந்த மேலே கிளாஸ் லேயர் மாதிரி வர்றதுக்காக ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு முதல்ல அந்த கார்ன்ஃப்ளவரை ஒரு 5 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிக்கிறேன். நல்லா கரைச்சிக்கிறேன் நான். இதனால் இதை கரைச்சிட்டு இது கூட 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ்வில் வைக்கணும். வச்சது இந்த மாதிரி பாருங்கள், ஒயிட் கலர் மாதிரி இந்த மாதிரி வந்துடும். இது வந்தப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம லைட்டாக இலக்கிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இலக்கிட்டு ஒரு கேக் டேபிள் நம்ம ஆல்ரெடி பண்ணோம்ல, வீடியோவும் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இதை ஒரு பிளேட்டில் இப்போ மாற்றிடலாம். பாருங்கள், நான் திருப்பும் போதே பிஞ்சுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த கேக்கு. இப்போது இந்த கேக் நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி கத்தி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு த்ரெட்டால் நம்ம இந்த கேக்கை டிவைட் பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் சுகர் சிரப். இது ஒன்றும் இல்லை, ஹாட் வாட்டரில் நான் சுகர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆப்ஷனல் தான். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை 2த்தையும் அப்ளை பண்ணி மூடிட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளேஸ் லேயர் மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஏன் நான் கொடுக்குறேன்னா, இது நீங்கள் கொடுக்கலனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றப்போ கொஞ்சம் கலராக இருந்துச்சுன்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுக்கும் பிடிக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளெயின் கேக்காக இருக்காமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேக் எல்லாருமே சாப்பிடலாம், வயசானவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா இதில் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணலை, ஃபுல்லாகவே கருப்பட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட ஹனி கேக் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.